குடும்பம் செய்திக்காக இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிங்களே, கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்ம வசனத்தை பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய வசனம் என்னென்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவருடைய பாதையை செவ்வை பண்ணுவார் கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது தேவனுடைய சித்தம் அப்படின்னும் போது சித்தத்துக்கு விரோதமாக போன நம்மளுக்கு யோனாவை பற்றி தான் முதலாவது ஞாபகம் வரும்ல. யோனா தன் சுய புத்தியின் மேலே சாராமல் கர்த்தரையே நினைத்து கொண்டிருந்து அவரையே நம்பி கொண்டிருக்கிறவங்களுடைய பாதைகளை செவ்வை பண்ணுவேன்னு நம்ம நீதிமொழிகளில் படிக்கிறோம். ஆனால் யோனா என்ன பண்ணார்னா, தன்னுடைய சுய புத்தியை நம்பி ஆண்டவர் நினைவுக்கு போக சொன்னால் இவர் தர்ஷீஸுக்கு போயிட்டார். அதனால் அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். அவர் கடைசியில் அந்த அதிகாரம் முடிகிற வரைக்குமே அவர் சமாதானத்தோடு இல்லைன்னு தான் நம்ம பார்க்குறோம். அதனால் தேவனுடைய சித்தம் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா. அதான் ஆண்டவர் ஏன் அவருடைய சித்தத்தை நம்ம விரும்புகிறாருன்னா, நம்ம தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம்ல, யாரெல்லாம் ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க தேவனுடைய புத்திரர்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா. அப்போ ஆவியினால் நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக இருக்கும் பொழுது அப்போ தேவ சித்தம் நம்மளிலே வெளிப்படும். ஆண்டவர் சொல்லுவார், இது வழி இதுவே இதில் நடவுங்கள்னு சொல்கிற சத்தத்தை நம்ம காதுகள் கேட்கும்படியா அப்படி இருப்போல. தேவன் ஏன் நம்ம பரிசுத்தராக இருக்கணும்னு விரும்புகிறார் தெரியுமா? நம்ம அவருடைய புத்திரர்களாக இருக்கிறோம். அதனால அது பரிசுத்தராக நம்மளும் இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைங்க நல்லவங்களாக இருக்கணும், நம்மளுடைய குட் குவாலிட்டிஸ் அவங்களுக்கு வரணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கலையா? அதுபோல் தானே பரிசுத்தமுள்ள தேவாதி தேவன் நம்ம பரிசுத்தராக இருக்கணும்ன்ட்டு சித்தமுள்ளவராக இருக்கிறாருன்னு வேதம் நம்மளுக்கு போதிக்குது. அதனால் பரிசுத்தமாக இருப்பது ரொம்ப அவசியமான காரியமாக இருக்குது. நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா அப்புறமா ஒரு அழுக்காக இருக்கிற ஒரு கூட்டத்தாரோட கொண்டு போய் உட்காருன்னு சொன்னால் நம்ம உட்காருவோமா? நம்மளே அப்படி செய்ய மாட்டோமே. அப்போ பரிசுத்தமுள்ள தேவன் வானத்தில் இப்போ பரலோகத்தில் பார்த்தா என்ன ஒலி, பரிசுத்தர் 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 ஓயாமல் துதித்து கொண்டு இருக்கிறாங்க தேவ தூதர்கள். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நம்ம அசுத்தத்தோடு ஆராதிக்க முடியாது. அதனால தான் பரிசுத்தமாக இருக்கணுன்றது கர்த்தருடைய சித்தமாக இருக்குதுல்ல. நம்ம மதீனமாக இருப்பது சுய சித்தத்தை, அதாவது தேவனுடைய சித்தத்தை அறியாத புத்தியினராக இராதிங்கன்ட்டு பைபிள் போதிக்குது. அப்போ நம்ம தேவ சித்தத்துக்கு விரோதமாக இருந்தால் புத்தியினராக இருக்கிறோன்ட்டு நம்மளுக்கு வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த நாளில் நம்ம அலர்ட் ஆகிடணும். தேவனுடைய சித்தம் என்னவோ அதை தான் நம்ம அதன்படி தான் நடக்கணும். அதாவது தேவனுடைய சித்தம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்மளை அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நம்மளை வழிநடத்துவார். இல்லை, அதான் வசனம் சொல்லுகிறதே, கர்த்தருடைய சித்தமே நம்மளுடைய மன விருப்பமாக இருப்போம். அப்போது நம்ம ஆண்டவருடைய வழிகளில் நடப்போம். நல்ல நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் போகலாம். ஆனால் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தினுடைய எப்படி வெளியே வரணுன்றதையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருவார் இல்லையா. அப்புறம் ஆண்டவர் விரும்புகிறது எதுக்கு சித்தம் உள்ளவராக இருக்கிறாருன்னா, நம்ம எப்படி இருக்கணும்னா எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக காணப்படணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக காணப்படணும்னு வேதம் சொல்லுகிறது. நம்மளுக்கு நம்ம எதுக்குமே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா, அது ஒரு தனியாக ஒரு ஆராதனை வச்சுன்னு ஏதோ ஸ்தோத்திரம் அப்படி பண்ணாதபடிக்கு ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே, ஆண்டவரே இந்த நாளை கொடுத்தீங்க, நல்ல ஒரு உடல் சரீரத்தை கொடுத்தீங்க, ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க எனக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை பேர் 2 கை இல்லாதவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை எவ்வளோ நல்லா படிச்சிருக்கிறார். அதனால் நம்ம எந்த குறைகளை ஏன் பார்க்கணும்? நிறைவுகள், ஆண்டவருக்குள்ளாக நிறைவுகள் நம்ம பார்த்தோம்னா அது நிறையா இருக்கும். ஒன்று ஒன்றா எண்ணி நம்ம துதிச்சோம்னா ஆண்டவருக்கு அது சித்தமாக இருக்குமா. ஸ்தோத்திரத்தோடு அப்படி செய்யணுன்றார் ஆண்டவர். அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுக்கு ஸ்தோத்திரம் தான் வரும். ஏன்னா அவர் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த ஜீவாதிபதி. நம்மளை அறியாமலே அவர் ஸ்தோத்தரிக்க தொடங்குவோம்ல, அது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று ஆண்டவருக்கு சித்தமாக இருக்குது. அது என்ன? மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவுமே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்படணும், அப்புறம் மனுஷர் எல்லாரும் சத்தியத்தை அறியணும்னு தேவனுக்கு சித்தமாக இருக்குது. அதனால் நம்மளால் கூடுமான வரைக்கும் ஆண்டவர் எந்த இடத்துலலாம் சத்தியத்தை நம்மளை சொல்கிறாரோ, சுவிசேஷத்தை பரப்ப சொல்கிறாரோ, நம்ம செய்கிறது கடமையாக இருக்குது. எனக்கு எந்த மேடையும் கிடைக்கல, நான் எப்படி போயிட்டு ஊழியம் செய்கிறது அப்படின்லாம் நம்ம கலங்கவே தேவையில்லை. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து ஊழியம் செய்யலாம். 4 செவத்துக்குள்ளே முழங்கால் படிட்டு நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கலாம், ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம். அதெல்லாம் பரலோகத்தில் சேர்க்கப்படும் நம்மளுடைய ஜெபங்கள். அதன் மூலமாக நம்ம ஆத்துமாக்கள் நிறைய முத்துக்களை பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சேர்க்கலாம். அது தேவனுடைய
கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. அந்த சித்தத்தை நிறைவேற்றுறவங்களாம் நம்ம இந்த நாளில் வந்து மனசில் டிசைட் பண்ணணும். கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியம், இந்த உலகத்தின் பாடுகளின் மத்தியில் கர்த்தருக்காக எதையாவது செய்யணுன்ட்டு நம்ம வந்து செய்ய முயற்சி செய்யணும். நான் கடைசியாக சொல்கிறது அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. யாரையுமே நம்ம வந்து தேவ சித்தம் இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்கன்னு எந்த மனுஷனையும் நம்ம வந்து எக்ஸாம்பிள் காட்ட முடியாது. யாரை எக்ஸாம்பிள் காட்டலாம்? இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எக்ஸாம்பிள் காட்டலாம்ல. வானத்திலேருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம், பிதாவானவர் என்னெல்லாம் செய்துட்டு வர சொன்னார் பூமியில், அதெல்லாம் செய்தார். அவர் முழுசாக 100% மனுஷனாக 100% தெய்வமாக இருந்த போதிலும் அவர் மனுஷர்கள் எப்படி இருக்கணுன்றத, தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றணுன்றத எவ்வளோ அழகாக இந்த உலகத்தில் காட்டி சென்றார்ல. அவரை வந்து சிலுவையில் அறையிற மட்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். நம்ம வேதத்தில் படிக்கிறோம். எவ்வளோ அருமையான ஆண்டவரை நம்ம வணங்குறோம். நம்ம எவ்வளோ நல்ல பிளஸட் பாக்கியவான்கள்னு சொல்கிறது, எவ்வளோ கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாளில் இதெல்லாம் நம்ம புரிஞ்சவர்களா நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய வழிகளை தேர்ந்தெடுக்காதபடிக்கு, அது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், அந்த வந்து ஒரு குடும்பத்தில் நம்ம இருந்தாலும், மற்ற இப்போ வேலை காரியங்கள் இருந்தாலும், இது கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தருக்கு சித்தமா அப்படின்னு நம்ம நிதானிக்கும் போது ஆவியானவரால் ஏவப்பட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக நம்ம காணப்படுவோம். அதனால் கர்த்தருடைய சித்தம் அவர் கையினால் நம்மளை நீதிமான்களுக்கு வாய்க்கும்னு சொல்கிறேன். ஆமென்.